பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீஹுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம். துஆ செய்யுங்கள். சஹீஹுல் புகாரி. பாகம் 1, அத்தியாயம் 3, கல்வி. பாடம் 39. கல்வியை எழுதி வைத்தல். ஹதீஸ் 111. உங்களிடம் எழுதி வைக்கப்பட்ட ஏடு ஏதாவது உள்ளதா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் கேட்டதற்கு, திருக்குர்ஆன் என்ற அல்லாஹுவின் வேதத்தையும் ஒரு முஸ்லிமான மனிதருக்கு வழங்கப்படும் விளக்கத்தையும் இந்த ஏட்டில் இருப்பவற்றையும் தவிர வேறு ஒன்றுமில்லை என்று அவர் கூறினார். அந்த ஏட்டில் என்னதான் இருக்கிறது என்று நான் கேட்டதற்கு, நஷ்ட ஈடுகளை பற்றியும் சிறை கைதிகளை விடுவிப்பது பற்றியும், சத்தியத்தை நிராகரிப்பவன் கொலை செய்யப்பட்டதற்காக ஒரு முஸ்லிம் கொல்லப்படக்கூடாது என்ற சட்டங்களும் இதில் உள்ளன என்று கூறினார்கள் என அபு ஜுஹைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 112. பனாலைஸ் கூட்டத்தார் குசா கூட்டத்தாரில் ஒருவரை கொலை செய்ததற்கு பிரதியாக அவர்களில் ஒருவரை குசா கூட்டத்தார் மக்கா வெற்றியடைந்த ஆண்டில் கொன்றுவிட்டார்கள். இச்செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டவுடன் தம் வாகனத்தில் அமர்ந்தவர்களாக, சந்தேகமின்றி அல்லாஹு இந்த புனித மக்கா மாநகரில் கொலையை தடை செய்துள்ளான். மேலும் மக்காவாசிகளின் மீது அல்லாஹு தன்னுடைய தூதரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் ஆதிக்கம் செலுத்த வைத்தான். எச்சரிக்கை. மக்காவில் யுத்தம் செய்வது எனக்கு முன்னர் யாருக்கும் அனுமதிக்கப்பட்டதில்லை, எனக்கு பின்னரும் எவருக்கும் அனுமதிக்கப்பட போவதுமில்லை. எச்சரிக்கை. எனக்கு கூட அது பகலின் சிறிது நேரம்தான் அனுமதிக்கப்பட்டிருந்தது. எச்சரிக்கை. சந்தேகத்திற்கிடமின்றி இப்போதிருந்தே முழுமையாக தடை செய்யப்பட்டுவிட்டது. எனவே இந்நகரின் முட்செடிகள் அகற்றப்படக்கூடாது, இதன் மரங்கள் வெட்டப்படக்கூடாது. இங்கே தவறி விழும் பொருட்களை அவற்றை பற்றி மக்களுக்கு விளம்பரம் செய்பவரை தவிர யாரும் எடுக்கக்கூடாது. ஒருவர் இனிமேல் கொலை செய்யப்பட்டால் அவரின் குடும்பத்தார்கள் நஷ்ட ஈடு பெறுதல் அல்லது பழிக்கு பழி வாங்குதல் என்ற இரண்டில் அவர்கள் விரும்பியதை தேர்வு செய்யலாம் என்று ஓர் உரை நிகழ்த்தினார்கள். அப்போது யமன் வாசிகளில் ஒருவர், இறைத்தூதர் அவர்களே, இந்த பிரசங்கத்தை எனக்கு எழுதித்தரச் சொல்லுங்கள் என்று கேட்டார். இவருக்கு எழுதி கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது குறைஷிகளில் ஒருவர், இறைத்தூதர் அவர்களே, மக்காவின் செடி கொடிகளை வெட்டக்கூடாது என்பதிலிருந்து வாசனை புற்களில் ஒரு வகையான இத்ஹிர் என்ற தாவரத்திற்கு விதிவிலக்கு அளியுங்கள். ஏனெனில் நாங்கள் அதனை எங்கள் வீடுகளின் கூரைகளிலும் எங்கள் மண்ணறைகளிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இத்ஹிர் என்ற வாசனை புற்களை தவிர என்றார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். இந்த ஹதீஸை பதிவு செய்த புகாரி அவர்கள், கொலை என்ற இடத்தில் யானை படைகள் என்று இருந்ததோ என தாம் எண்ணுவதாக கூறினார். ஹதீஸ் 113. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் எவரும்
என்னை விட அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கவில்லை. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத் தவிர அவர்களிடம் கொஞ்சம் நபிமொழிகள் இருந்தன. காரணம், அவர்கள் ஹதீஸ்களை எழுதி வைத்துக் கொள்வார்கள். நான் நினைவில் வைத்துள்ளேன், எழுதி வைத்ததில்லை என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 114. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரண வேதனை அதிகமான போது என்னிடம் ஓர் ஏட்டை கொண்டு வாருங்கள், எனக்கு பிறகு நீங்கள் வழி தவற விடாதவாறு ஒரு மடலை நான் உங்களுக்கு எழுதித் தருகிறேன் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனை அதிகமாகிவிட்டது. நம்மிடம் அல்லாஹுவின் வேதம் இருக்கிறது, அது நமக்கு போதுமானது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். உடனே தோழர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு எழுந்து கூச்சலும் குழப்பமும் மிகுந்துவிட்டன. இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை விட்டு எழுந்து செல்லுங்கள், என் முன்னிலையில் இது போன்ற சச்சரவுகள் எதுவும் இருக்கக்கூடாது என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் எழுத நினைத்த மடலுக்கும் குறுக்கே தடையாக நிகழ்ந்துவிட்ட சோதனை பெரும் சோதனைதான் என்று கூறியவராக அங்கிருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வெளியேறிவிட்டார் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக உபைதுல்லா இப்னு அப்துல்லா அறிவித்தார். பாடம் 40. இரவில் கற்பதும் போதிப்பதும். ஹதீஸ் 115. ஓர் இரவில் தூக்கத்திலிருந்து எழுந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமாக, அல்லாஹ் தூய்மையானவன், இந்த இரவில்தான் எத்தனை சோதனைகள் இறக்கப்பட்டிருக்கின்றன, திறந்து விடப்பட்ட அருட்பேறுகள்தான் என்னென்ன என்று கூறிவிட்டு தம் அறைகளில் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்களை, அதாவது தம் மனைவிமார்களை, இறை வணக்கத்திற்காக தூக்கத்தை விட்டும் எழுப்புங்கள். ஏனெனில் இவ்வுலகில் ஆடை அணிந்தவர்களாயிருக்கும் எத்தனையோ பெண்கள் மறுமையில் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று கூறினார்கள் என உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 41. கல்வி குறித்து இரவில் பேசுதல். ஹதீஸ் 116. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் ஆயுளின் கடைசி காலத்தில் இஷா தொழுகை நடத்தினார்கள். சலாம் கொடுத்ததும் எழுந்து நின்று, இன்றைய இந்த இரவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து சரியாக ஒரு நூற்றாண்டின் துவக்கத்தில் இப்போது பூமியின் மேல் இருக்கக்கூடியவர்களில் ஒருவர் கூட எஞ்சியிருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் என அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 117. என்னுடைய சிறிய தாயாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியுமான மைமூனா பின்த் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த இரவில் நானும் தங்கியிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை நடத்திவிட்டு பின்னர் தம் வீட்டிற்கு வந்து 4 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு உறங்கினார்கள். பின்னர் எழுந்து, பையன் தூங்கிவிட்டானோ அல்லது அது போன்ற ஒரு வார்த்தை கூறி விசாரித்துவிட்டு மீண்டும் தொழுகைக்காக நின்றார்கள். நானும் அவர்களுடன் அவர்களின் இடப்பக்கமாக சென்று நின்றேன். உடனே என்னை அவர்களின் வலது பக்கத்தில் இழுத்து நிறுத்திவிட்டு முதலில் 5 ரக்காத்துகளும் பின்னர் 2 ரக்காத்துகளும் தொழுதுவிட்டு அவர்களின் குரட்டை ஒலியை நான் கேட்கும் அளவுக்கு ஆழ்ந்து உறங்கினார்கள். பிறகு சுபுஹ் தொழுகைக்கு புறப்பட்டார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 42. கல்வியை மனனம் செய்தல். ஹதீஸ் 118.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக நபி மொழிகளை அறிவிக்கிறாரோ என மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவின் வேதத்தில் 2 வசனங்கள் மாத்திரம் இல்லை என்றால் நான் ஒரு நபிமொழியை கூட அறிவித்திருக்க மாட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறிவிட்டு, நாம் நேர் வழியையும் தெளிவான சான்றுகளையும் அருளி மக்களுக்காக அவற்றை வேதத்தில் நாம் தெளிவாக கூறிய பின்னரும் யார் அவற்றை மறைக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் தன் அருளுக்கு அருகதையற்றவர்களாக்கி விடுகிறான். மேலும் தீயோரை சபிப்பவர்களான இறை நம்பிக்கையாளர்களும் வானவர்களும் அவர்களை சபிக்கின்றனர். ஆயினும் அவர்களில் யார் தம் குற்றங்களிலிருந்து மீண்டு மேலும் தம்மை சீர்திருத்தி இன்னும் தாம் மறைத்தவற்றை மக்களுக்கு தெளிவுபடுத்தியும் விடுகின்றனரோ அவர்களைத் தவிர, அவ்வாறு தம்மை திருத்திய அவர்களை நான் மன்னித்து விடுவேன். நான் மிக்க மன்னிப்பவனும் அருளுவதில் அளவற்றவனும் ஆவேன். திருக்குர்ஆன் 2வது அத்தியாயம் 159, 160 என்ற 2 வசனங்களையும் ஓதிக் காட்டினார்கள். மேலும் தொடர்ந்து மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்த எங்கள் சகோதரர்களோ வியாபார பேரங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மதீனாவில் இருந்த அன்சாரி தோழர்களோ தங்கள் விவசாய செல்வங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த அபூ ஹுரைராவோ முழுக்க முழுக்க வேறு வேலைகளில் ஈடுபடாமல் பட்டினியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே இருந்தேன். மற்றவர்கள் வருகை தராத இடங்களுக்கெல்லாம் நான் செல்வேன். அவர்கள் மனப்பாடம் செய்யாதவற்றையெல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டிருந்தேன் என்று கூறினார்கள் என அஹ்ரஜ் என்பவர் அறிவித்தார். ஹதீஸ் 119. இறைத்தூதர் அவர்களே, நான் தங்களிடமிருந்து ஏராளமான பொன்மொழிகளை கேட்கிறேன், ஆயினும் அவற்றை மறந்து விடுகிறேன் என நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டேன். அதற்கு உம்முடைய மேலங்கியை விரியும் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நானும் அதனை விரித்தேன். தம் 2 கைகளாலும் 2 கை நிறையளவு அள்ளி எடுப்பது போன்று பாவனை செய்துவிட்டு பின்னர் அதனை நெஞ்சோடு நீர் அணைத்துக் கொள்வீராக என்றார்கள். நானும் உடனே அதனை என் நெஞ்சுடன் அணைத்துக் கொண்டேன். அதன் பின்னர் நான் எதனையும் மறந்ததே இல்லை என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 120. இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்ற 2 வகையான கல்வி பாத்திரங்களை நான் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவற்றில் ஒன்றை நான் மக்களிடம் பரப்பிவிட்டேன். இன்னொன்றை நான் பரப்பியிருந்தால் என் அடித்தொண்டை வெட்டப்பட்டிருக்கும் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.